இன்றைக்கு நம்மளோட அதிமுக பொதுக்குழுவுல பேசப்பட்ட அம்சங்கள் குறித்தும், தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்தும் பேச இணைஞ்சிருக்காங்க. அரசியல் திறனாய்வாளர் தாமஸ் பிராங்கோ அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல்ல 200 தொகுதிகள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்றத இலக்கா வச்சு திமுக செயல்பட்டுட்டு இருக்காங்க. இதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 210 தொகுதிகள்ல ஜெயிப்போம்னு பேசியிருக்காரு. இதுக்கு உண்மையிலேயே சாத்தியம் இருக்கா? எந்த வாய்ப்பும் இருக்கிறதாக களத்துல தெரியல. இன்றைக்கு அதிமுக முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இருக்கு. இது பற்றி மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்குதே தவிர அது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்பதுதான் களத்துல பாக்குறோம். அதே மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலும் சரி, வாக்காளர்கள் மத்தியிலும் சரி, அதிமுகவோட பிஜேபியோட கூட்டணி என்பது என்னைக்கு அமைந்ததோ அன்றையிலிருந்தே நிறைய பேருக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்து விட்டது. அதனால அவர் சொல்ற மாதிரி எந்தவித சாத்தியமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்கள் செல்வாக்க ஸ்டாலின் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அது குறித்து உங்க கருத்து என்ன? எந்த அடிப்படையில சொல்றாருன்னு தெரியல. மக்கள் செல்வாக்கு என்பது குறைஞ்சிருக்குதுன்னா அது எப்படி வெளிப்படும்னு சொன்னா பல்வேறு போராட்டங்கள் வழியாக, பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் மூலமாக தெரியும். ஆனா அப்படி எந்த ஒரு இதுவும் கீழ்மட்டத்துல நடக்கிறத பார்க்கல. தொழிற்சங்கங்கள் சில போராட்டங்களை அறிவிக்கிறாங்க, அதுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கப்படுகிறது, அதோட முடிஞ்சு போகுது. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய அதிருப்தி வர்றதுக்கான எந்த காரணமும் கூட இல்லை. அரசனுடைய செயல்பாட்டுல ஏதாவது பெரிய தோல்வி இருந்ததுன்னா அது ஒரு பெரிய எதிர்ப்பு வரும். ஆனா அப்படி ஒரு பெரிய தோல்வின்னு சுட்டி காட்டுறதுக்கு எதுவுமே இல்லையே. முதலீட்டை ஈர்க்க போவதா சொல்லி 5 முறை வெளிநாடு சென்று வந்த ஸ்டாலின் எவ்வளவு முதலீட்டை ஈட்டு வந்தாருன்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்து உங்க கருத்து என்ன சார்? ஏற்கனவே பத்திரிகைகள்ல பல்வேறு செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக மட்டும் இல்ல, அந்த இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக தனி ஒரு குழுவை அமைத்து சிவராஜா ராமநாதன் தலைமையில் அந்த குழு செயல்படுகிறது. பல்வேறு முதலீட்டாளர் மாநாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல கூட மதுரையில ஒரு சிறந்த மாநாடு நடந்தது. அதுல ஒரு 56,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை பத்திரிகை செய்திகள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதுல எந்த முகாந்தரமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லைன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. மீண்டும் அதே குற்றச்சாட்டை அங்க அவர் சொல்றாரு. ஆனா அங்கங்க நடக்கிற சில சம்பவங்களை மட்டுமே வச்சு ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது ஏற்புடையதா? எடப்பாடி கொஞ்சம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். தலைநகர் டெல்லியில எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது பல்வேறு புள்ளி விவரங்கள், ஒன்றிய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்கள் அடிப்படையில கூட பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள மாநிலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல ஆங்காங்கே சில தவறுகள் நடந்திருக்கிறது. ஆவணப்படுகொலை நடக்கிறது. இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுக்கு உடனடியாக காவல்துறை தலையிட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தவறான கருத்து. பெண்கள் தொழிலுக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வசதியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில்தான் பல்வேறு இடங்களில் தோழியர் விடுதி என்று சொல்லி அரசே நடத்தக்கூடிய விடுதிகளும் அவங்களுக்கு தங்கு வசதிக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்வது எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம்னு நினைக்கிறேன். சமூக நீதினு பேசிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக அதை குழி தோண்டி புதைத்து விட்டதா சொல்றாங்க. இது குறித்து உங்க பார்வை என்ன சார்? எது சமூக நீதின்றது எடப்பாடி அவர்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல. சமூக நீதி என்பது அனைத்து மக்களுக்கும், பெரும்பான்மை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்களுக்கு சரியான கல்வியை கொடுப்பது, சரியான ஆரோக்கியத்தை கொடுப்பது, வேலை வாய்ப்புகளை கொடுப்பது, வேலை வாய்ப்புகள் இல்லாத போது அதுக்கான உதவிகளை செய்வது, அதே மாதிரி
மக்களுடைய வாங்கும் சக்தி குறைவாக இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான உணவு கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யறது. இந்த 5ன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, கல்வியில தமிழ்நாடு வந்து பல்வேறு புள்ளி விவரங்களின் அடிப்படையில இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருக்கு. மொத்த எழுத்தறிவுல கேரளாவாக இருந்தாலும் உயர்கல்வியை பொறுத்தவரையில +2 படிச்சு வெளியில வரக்கூடியவங்கள்ல 52 பேர் உயர்கல்வியில சேர்றாங்க. இது நேஷனல் லெவல்ல ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கி அது 20%, 25% தான் எட்ட முடிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு எப்படி சாத்தியப்பட்டதுன்னு சொன்னா, நீண்ட காலமாக திட்டமிட்டு நல்ல அரசு பள்ளிகள், அந்த அரசு பள்ளிகள்ல நல்ல பயிற்சிகள் கொடுக்கிறது, அதுல சிறப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயிற்சிகளுக்கு கூட அனுப்புறது, போட்டித் தேர்வுகள்ல பங்கேற்பதற்கு வழிகாட்டுறது, இது ஒரு பக்கம். 2வது எல்லா மாவட்டத்திலையும் ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு என்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது. அதனால கல்வியில ஒரு பெரிய உயர்வு இருக்கிறது. அதே மாதிரி அரசு ஆஸ்பத்திரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம பார்க்கிறோம். கோவிட் காலத்திலையும் பார்த்தோம். வெளி மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கேரளாவுக்கு அடுத்தபடியாக நல்ல அரசு ஆஸ்பத்திரி செயல்படுறது இது தமிழ்நாடாக இருக்கு. குறிப்பாக இந்த 38 மாவட்டங்கள்லயும் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறதுனால அந்த மருத்துவக் கல்லூரியில அருமையான சேவைகள், மருத்துவ சேவைகள் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வச்சு அதுல பயிற்சிகள் கொடுக்கறாங்க. வேலை வாய்ப்புக்கான இலவச பயிற்சி SC, ST, OBCக்கு கொடுக்கப்படுகிறது. IAS தேர்வுல இப்ப கூடுதலானவர்கள் வெற்றி பெறுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கான ஏற்பாடு அதுல ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கத்துல இந்திய அளவிலேயே 11% பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதனால வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்சம் இருந்தாலும் அது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவாக இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல தான் இது அதிமுக காலத்திலையும் கொடுத்துட்டு இருந்ததுதான் 35 கிலோ அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் கொடுக்கிறது என்பது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வறுமை என்பது பெரிய அளவுக்கு இல்லை, பட்டினிச்சாவுகள் இல்லை. இப்போ இதெல்லாம் அடிப்படையில தான் சமூக நீதியை பார்க்கணும். அதே மாதிரி இடஒதுக்கீடு கொள்கையை தீவிரமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அரசில் வேலைவாய்ப்பு, பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலைவாய்ப்புக்கும் வழிகாட்டுதல் செய்யப்படுறதுனால சமூக நீதியில் தமிழ்நாடு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிமுக ஆட்சியில கூட மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். ஆனா இப்போ திமுக ஓட்டுக்காக கொடுக்கறதா எடப்பாடி வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்புடையதா? நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் வந்துடுச்சு இல்லையா? அதிமுகவுல கொடுத்தா அது வந்து தேர்தலுக்காக இல்ல, திமுக கொடுத்தா அது தேர்தலுக்காகன்னு சொல்றது என்ன நியாயம்? இது எல்லாரும் ஆட்சியில இருக்கும்போது மக்களுடைய தேவையின் அடிப்படையில கல்வியை ஊக்குவிப்பதற்காக செய்யக்கூடியது. இது கேரளாவிலையும் கொடுக்கறாங்க. பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டை பார்த்து வட மாநிலங்கள்லயும் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்ன்றதுதான் யதார்த்தமான உண்மை. கடந்த தேர்தல்ல திமுக வெளியிட்ட 500 வாக்குறுதிகள்ல அதுல 4ல ஒரு பங்கு கூட நிறைவேற்றலன்னு எடப்பாடி குற்றம் சாட்டுறாரு. இது குறித்து உங்க பார்வை என்ன சார்? அதுக்கு அந்த 4ல ஒரு பங்கு தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள்னாக்கி எதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது, எது நிறைவேறலன்றத பட்டியல் போட்டு கொடுக்க வேண்டியது அதிமுகவினுடைய கடமை. நாம தேர்தல் அறிக்கையை வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். சில விஷயங்கள் நிறைவேறாமல் இருக்கு. அதை வந்து பலரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு ஓய்வு பெற்றவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கணும்ன்றது நீண்ட நாள் கோரிக்கையாக தொழிற்சங்கங்கள் வச்சுட்டு இருக்கு. அது இன்னும் நிறைவேறவில்லை. அது செய்யணும். அந்த மாதிரி சில எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நிறைவேற்ற முடியாது. மொத்தம் கொடுத்த வாக்குறுதிகள்ல எத்தனை சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறார்கள்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டா 90% இருக்கிறதுன்னு தான் பார்க்க முடியும். இப்போ வெறும் இந்த 3 மாசத்துக்கு மட்டும்தான் சில மகளிருக்கும் சேர்த்து வந்து அவங்க 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அப்ப இத்தனை நாளா தராதது ஏன்? இப்ப எலெக்ஷன் வர்றதுனாலதான் இந்த உரிமை தொகையை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அதாவது மகளிர் உரிமை தொகை அவங்க அறிவிக்கப்பட்டு முன்னாலே அமுல்படுத்தப்பட்டு விட்டது. இப்ப அதுல பல இடங்கள்ல
அந்த ரேஷன் கார்டு, வருமான வரி சான்றிதழ் இந்த மாதிரி விஷயங்கள்னால சிலருக்கு கிடைக்காமல் இருந்தது. அப்போ அவங்க ஆங்காங்கே கோரிக்கைகள் வச்சாங்க. இந்த வருடத்துல ஒரு தடவை நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா மாவட்டங்களிலும் அரசு அலுவலகங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்க, மனு கொடுங்கன்னு சொல்லி ஆன் த ஸ்பாட்லயே பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. தீர்வுகள் கொடுக்கப்பட்டன. இப்போ அந்த மாதிரி வரும்போது நிறைய பேருக்கு வந்து மனு கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வருமான வரித்துறை அவங்களுக்கு இதுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து அதை செயல்படுத்துறாங்க. அதை தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இப்போ பீகார்ல எலெக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா? தேர்தல் டைம்லயே ஒவ்வொரு பெண்களுக்கும் 10,000 ரூபாய்ச்சு அக்கவுண்ட்ல போட்டாங்க. அது சட்டத்துக்கு புறம்பானது. தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பானது. அப்போ அதிமுக கேள்வி கேட்கல. இத மட்டும் கேள்வி கேட்கிறது என்ன நியாயம்னு புரியல. சமீபத்துல பெய்ஞ்ச மழையால பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பயம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்க பார்வை என்ன? இது வேடிக்கையா இருக்குது. எல்லா இடத்துலயும் உடனடியாக போய் முதல்வர், துணை முதல்வர் தான் சந்திக்கணும்னு அவசியம் இல்ல. அவருக்கு கீழ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க போய் சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நான் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படி ஒரு பெரிய சேதம் நடந்திருக்கிறதாகவும் பார்க்கல. சேதம் இருக்கு. சேதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அரசு அதிகாரிகள் போறாங்க, அமைச்சர்கள் போறாங்க, அதை பற்றி ஆய்வு செய்யறாங்க. அடிப்படையாக இந்த வேலை செய்ய வேண்டியது யாரு? அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் கூட இல்ல. அவங்க கரெக்டா சர்வே எடுத்து யாருக்கு என்ன இழப்புன்னு பார்த்து அதுக்குள்ள இழப்பீடு கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து விமர்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. மேலும் தேர்தலுக்கு முன்பே எத்தனை அமைச்சர்கள் உள்ள போவாங்கன்னு தெரியல அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்றாரு. இது வந்து என்ன இது? என்ன உங்க கருத்து என்ன? அது அமித்ஷா அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏன்னா உள்துறை அமைச்சராக இருந்துட்டு அவர் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், சிபிஐ பயன்படுத்தி எப்படியெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டாலோ அல்லது பிஜேபியில போய் சேர்ந்துட்டாலோ உடனே அவங்களுக்கு எல்லா கேஸும் முடிஞ்சிருது. மகாராஷ்டிராவில் இன்னைக்கு ஒருத்தர் அஜித் பவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவர் எதிர்கட்சியில இருக்கும்போது மோடி அவர்களே அவருக்கு மேல 10,000 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி குற்றச்சாட்டு வச்சார். அவர் இவங்களோட கூட்டணி போய் துணை முதலமைச்சரானார். ஒவ்வொரு கேஸா பார்த்து முடிச்சுட்டாங்க. சென்ற முறை தேர்தலுக்கு முன்னாலேயும் பாஜக வந்து இதே மாதிரி இடி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்தினாங்க. முதல்வருடைய வீட்டுல கூட வந்து பரிசோதனைகள்லாம் செய்தாங்க. இது அவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை உருவாக்குறதுக்கும் இவங்களுக்கு பயத்தை உருவாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னு சொன்னா அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொன்னது அண்ணாமலையும் சொன்னாரு. அது கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு. ஆனா இன்னைக்கு கூட்டணி வந்திருக்குதுன்னு சொன்னா அவங்கள வந்து இந்த நிறுவனங்கள் இடி, ஐடி, சிபிஐ மூலமாக ஒரு ஃபைல் தயாரிச்சு வச்சுட்டு பயங்காட்டி தான் இப்போ அந்த கூட்டணியே அமைந்திருக்கிறதாக பலரும் சொல்லுறாங்க. இது பத்திரிகைகள்ல வந்திருக்குது, சமூக ஊடகங்கள்ல வந்திருக்குது. ஸோ அதனால எடப்பாடி சொல்றதுல உண்மை இருக்கும். ஏன்னா உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவை அடிக்கடி போய் சந்திச்சுட்டு வர்றாரு இல்லையா? அவர் எப்படியும் இந்த மாதிரி நிகழ்ச்சி கைதுகளுக்கு இதெல்லாம் முயற்சி செய்வார். அது வந்து ஒரு தற்காலிக பின்னடைவை கொடுக்குமே தவிர அது வந்து பெரிய பாதிப்பை உருவாக்குவாது. இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது எப்படி இந்த அமைப்புகள் பயன்படுத்தப்படுகிறதுன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக வந்து தனி பெரும்பான்மையா ஜெயிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதே மேடையில சி.வி. சண்முகம் வந்து என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து எதிரிக வந்து இங்க இருந்தவங்க, இங்க இருந்து போனவங்க, இப்ப ஒண்ணா இருக்கவங்க கூட எதிரியா இருக்கிறாங்க. உள்ளேயே கூட இருக்கலாம் எதிரிகள் அப்படின்றாரு. அவர் யார குறிப்பிடுறாருன்னு மட்டும் ஒரு ஒரு தகவல் சொல்ல முடியுமா ஐயா? இல்ல பல ஊகங்கள் பத்திரிகைகள்லாம் வந்துட்டு இருக்கு. வைத்தியலிங்கம் விட்டுட்டு தாவேக்காவுக்கு போயிருவாருன்றாங்க. மாப்பாய் பாண்டியராஜன் போறாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் யாரு ஆட்டுவிக்கிறார்கள்னு சொன்னா அமித்ஷா அவர்கள் தான். ஸோ அதனால
தேர்தலுக்கு முன்னால பல்வேறு குழப்பங்கள் இந்த மாதிரி உருவாகும். ஆ, சண்முகம் சொல்றாருன்னாக்கி அவருக்கு அவங்க கூட இருக்கவங்க மேலேயே நம்பிக்கை இல்லைன்றது தானே தெரியுது. அப்போ ஒரு கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒருமைப்பாடு இல்லைன்றது தான் வெளிப்பாடாக தெரிகிறது. அதிமுக போட்ட பிச்சையினால தான் 2021ல திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னும் அவர் சொல்லியிருக்காரு. இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இத விட முட்டாள்தனமாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை. மக்கள வந்து அவமரியாதை செய்கிறது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள அவமரியாதை செய்றதா தான் நான் பார்க்கிறேன். இவங்க என்ன பிச்சை போட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இல்ல இவங்க பிச்சை போட்டாங்களான்றது, இதெல்லாம் அரசியல் களத்துல இருக்கிறவங்க தரக்குறைவாக பேசுறத நிறுத்தணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல சூழ்ச்சி காரணமாக தான் நாங்க தோத்தோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா யார் சூழ்ச்சி பண்ணா, யாரால நாங்க தோத்தோம் அப்படின்லாம் அவர் சொல்லல. அவர் யார குறிப்பிடுறாரு? அது அவர்ட்ட தான் தெளிவா கேட்கணும். அவரு கட்சிக்குள்ளாலே இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சூழ்ச்சியில அந்த நேரத்துல பாஜக இருந்திருக்கலாம். இல்ல வேற யாராவது இருந்திருக்கலாம். சூழ்ச்சின்னு சொல்லும்போது எதிர்க்கட்சி சூழ்ச்சி செய்ய முடியாது இல்லையா? அந்த ஆட்சியை இது பண்றதுக்குன்னு இவர்கள தோற்கடிக்கிறதுன்றது. எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கொள்கைகள வச்சு கோரிக்கைகள் வச்சாங்க, அறிவிப்புகளை குடுத்தாங்க, தேர்தல் அறிக்கை குடுத்தாங்க, வெற்றி பெற்றார்கள். ஸோ இந்த சூழ்ச்சி என்பது என்னால எதுவும் யூகிக்க முடியல. அவர்ட்ட தான் திருப்பி கேட்கணும். அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட கேட்டா ஒருவேள தெரியும். உங்களுக்கு 5000 குடுக்கிறதா தகவல் வந்து பரவி வருன. அப்படி குடுத்தா மக்கள் வாங்கிக்குவாங்க. இன்னும் எவ்வளோ காசு குடுத்தாலும் மக்கள் வாங்கிக்குவாங்க. ஆனா ஓட்டு மட்டும் அதிமுகவுக்கு தான் போடுவாங்கன்னு சொல்ற அவருடைய பார்வை ஏற்புடையதா? அதாவது மக்கள் இந்த 5000த்துக்காக வாங்கிட்டு அதுக்காக ஓட்டு போடக்கூடிய மக்கள் அல்ல தமிழ்நாட்டுல. ஆனால் மக்கள் ஓட்டு போடுறது எந்த அடிப்படையில? அதிமுகவுக்கு ஓட்டு குடுக்குற அளவுக்கு அதிமுக பழைய காலத்துல என்ன செய்திருக்குது? என்ன செய்திட போறாங்க? அததான் மதிப்பீடு செய்து மக்கள் பார்க்க போறாங்க. இன்றைக்கு தேர்தல் வரும்போது மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? எந்த அளவுக்கு இவங்கள நம்ப முடியும்? எந்த அளவுக்கு இவங்க மக்களுக்கு ஆதரவான கொள்கைகளை அமுல்படுத்துவார்கள் என்பதை அடிப்படையாகத்தான் வச்சு பார்ப்பாங்க. என்ன பொறுத்தவரையில திமுக கூட்டணி ஒரு பெரும் வெற்றியை இந்த தடவையும் பெறும் என்பதுதான் இன்னைக்கு களத்துல இருந்து வரக்கூடிய நிலைமை தெரிவிக்கிறது. தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து நம்மளோட விரிவாக பகிர்ந்துகிட்ட ஐயா அரசியல் திறனாய்வாளர் தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.